ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக, சிவசிவாய நமக. நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் எல்லாமே, அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எழுத்துக்கொள்கிறோம் என்பதில் பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா? கிடையாது. தன்னால் விலகவும் முடியாது. அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து தான் வரணும். எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில் தான் அது அமைஞ்சிருக்கு. உன்னுடைய இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். ஆனால் அடிபட்டவுடன் நீ அழுகிற. உன் மனதில் அந்த வலி இருக்கு என்ற உணர்வு தோன்றியதுமே உன்னுடைய கண்களும் கலங்கும் அல்லவா? அதற்காக இனிமே எங்கேயுமே செல்லக்கூடாது, நகரக்கூடாது, அப்போது தான் என்னுடைய காலில் அடிபடும் அப்படின்னு நினச்சி நீ ஒதுங்கியே இருந்தினா எப்படி உன்னால் வாழ முடியும்? நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தானே நமக்கு நம்மளை பார்த்துக்க முடியும். அங்கே போனால் அடிபட்டுடும், இங்கே போனால் அடிபட்டுடும்னு இருந்தால் நம்மளால் வாழ முடியுமா? உன் பசியை உன்னால் தான் போக்க முடியுமா? அதுபோல தான் துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும். அது வலிக்கும் என்னும் தெரியும். அது தைரியத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை நிமிர்ந்து பார்க்கணும். அது உன்னை என்ன செய்கிறதுன்னு நீ திரும்பி பார்க்கணும். அது உன்னை துன்பம் துரத்திக்கிட்டே வந்துச்சுன்னா நீ அதை திரும்பி எதிர்த்து நின்றுப்பார். அதுவே தலை தெறிக்க ஓடிடும். ஒரு முறைக்கு இருமுறை நிமிர்ந்து பார்த்துக்கோ. அது உன்னை என்ன செய்கிறதென்று உனக்கு தெரியும். எதுக்குமே நீ மனம் தளராத. உன்னால் முடியும் என்று போராடு. துணிந்து நில்லு. பல வெற்றி கனிகளை நிச்சயமாகவே நீ பறிச்சிடுவ. நீ இதுவரை உன் வாழ்வில் கனவாக இருந்த விஷயம் இப்போது நடக்கப் போகிறது, நிஜமாக போகிறது. நீ தேடிய ஒன்று உன் கையில் கிடைக்கப் போகிறது. நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்ச நாளெல்லாம் போயிட்டு நீ கேட்டது கண்டிப்பாகவே நீ கிடைக்க போகுது. உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையப் போகிறது. இந்த அப்பாவோட துணையோட நீ நல்லாவே இருக்க போகிற. நீ தேடிக்கிட்டே இருந்த இல்லையா? அது என்னன்னு உனக்கு தெரியும்ல? அது இப்போ உன் கைக்கு வரும் நேரம். என்னை தொட்டு வணங்கிக்கோ. நான் சொல்வது எல்லாமே உண்மைதான். உன் வாழ்வில் எல்லாமே நிஜமாக போகிறது. கேட்டது எல்லாமே கிடைக்கப் போகிறது. நல்லது நடக்கப் போகிறது. இது யதார்த்தமான உண்மை கூற்று. உனக்காக மட்டும் சுயநலத்துடன் மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வர வேண்டும். பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாயென்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. கடவுளை காண முடியுமா? இதற்கான உவமான கதை ஒன்றை இங்கு பார்ப்போம். மலை உச்சியில் அமர்ந்திருந்தார் கடவுள். வெறுங்கையோடு பார்க்க போகாதே, ஏதாவது கொண்டு போய் என்றார்கள் சில பேர். குசேலனின் அவள் போல் இருந்ததை முடித்து கொண்டு நான் கிளம்பினேன். மலைத்து போய் நின்றேன் மலை அடிவாரத்தில். ரொம்ப உயரம் இருக்கும் போலவே ஏற முடியுமா என்னால் என்று வியந்து போனேன். மலையை சுற்றிலும் பல பல வழிகள் மேலே போவதற்கு. அமைதியான வழியாக இருந்தது. ஆழ்ந்த தியானத்தின் வழியாக இருந்தது. சாஸ்திர வழி, சம்பிரதாய வழி, மந்திர வழி, தந்திர வழி, கட்டண வழி, கடின வழி, சுலப வழி, குறுக்கு வழி, துரித வழி, சிபாரிசு வழி, பொது வழி, பழைய வழி, புதிய வழி என இன்னும் கணக்கிலடங்காத ஏகப்பட்ட வழிகள் இருந்தன. அடேங்கப்பா என மலைக்கு வைக்கும் அளவிற்கு மலையின் வழிகள் இருந்தது. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வழியிலுமே ஒரு வழிகாட்டி இருந்தார். கண்டு கொள்ளவில்லை சில வழிகாட்டிகள். என் வழியில் ஏற உனக்கு தகுதி இல்லை என்று என்னை ஒதுக்கிவிட்டனர் சில பேர். நான் அழைத்து போகிறேன் வா என்றனர் சில பேர். கட்டணம் கூட கட்ட தேவையில்லை, நீ என் கூட வந்தா மட்டுமே போதும் என்றனர் சிலர் பேர். என் வழியில் ஏறினால் போதும் என்றனர் சில பேர். எத்தனை பேர் என் வழியில் ஏறினர் என கணக்கு காட்ட வேண்டும், அதனால் என்னுடன் வா என்றனர் சில பேர். என் கைப்பிடித்து இழுத்தனர் சில பேர். மேலும் ஏறும் சிரமம் உனக்கு வேண்டாம், உனக்கு பதில் நான் போகிறேன், என்னிடம் கட்டணம் மட்டும் செலுத்து என்று கூறினர் சில பேர். உனக்கு பார்க்கணும் அவ்வளவுதானே, இங்கே இருந்தே காட்டுகிறேன் பார் என்றனர் சில பேர். அது எல்லாம் நாங்கள் மட்டும்தான் ஏற முடியும்,
உன்னால் அவ்வளவு தூரம் போக முடியாது என்றனர் சில பேர். உன்னுடைய மொழி அவர்களுக்கு புரியாதே, நீ என்ன செய்வாய் என ஆணவ அதிகாரத்துடன் சில பேர் கூறினர். அங்கேயெல்லாம் உன்னால் போக முடியாது, உன்னால் ஏற முடியாது, தூரம் அதிகம், திரும்பிப்போ, அவரை ஏன் நீ பார்க்கணும், பார்த்து ஆக போறது என்ன, இப்படி பல பேர் கூறினர். சில பேரோ தைரியப்படுத்தினர். உண்மையில் நீ பார்க்கும் தூரம் இல்லை இது, ஏறினால் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறினர் சில பேர். அது ஒரு வழிப்பாதை, ஒரு முறைதான் ஏற வேண்டும். ஒரு முறை நீ ஏற ஆரம்பித்தால் திரும்ப முடியாது, அப்படியே போக வேண்டியதுதான் என்று பயமுறுத்தினர் சில பேர். சாமியாவது பூதமாவது அது வெறும் கல், அங்கே ஒன்றும் இல்லை, நீ போவது வெட்டி வேலை, போய் உன் விளைப்பை பார் என்று அதட்டினர் சில பேர். பாதையை அடைத்து வைத்து பகுத்தறிவு பேசினர் சில பேர். என்ன செய்வது, ஏறுவதா திரும்பி போவதா? குழம்பி நின்ற என்னிடம் ஒரு கை வந்து நீட்டியது. ஒரு பசித்த வயிறு, கடவுளுக்கென்று கொணர்ந்ததை அந்த கையில் வைத்தேன். மவராசனா இரு, வாழ்த்திய முகத்தினை பார்த்தேன். நன்றியுடன் என்னை நோக்கிய அந்த புச்சடைந்த கண்களிலிருந்து புன்னகைத்தார் கடவுள். நான் பார்க்க வேண்டிய கடவுள் அந்த மனிதனின் ரூபத்தில் வந்தார். ஆம், அவர் கடவுளேதான். அந்த உணர்ந்த வியப்பிலிருந்து நான் விலகிய பின் அவரிடம் கேட்டேன், இங்கே என்ன செய்கிறீர்? நான் இங்கேதானே இருக்கிறேன். அப்போ அங்கே இருப்பது யார் என்று நான் அவரிடம் கேட்டேன். மலை உச்சியை நோக்கி கை நீட்டினேன். அதற்கு அவரிடமிருந்து என்ற பதில் மட்டும்தான் அழுத்தமாக வந்தது. அங்கேயும் நான் தான் இருக்கிறேன். எங்கேயும் இருப்பவன் அல்லவா நான்? எங்கே என்னை காண முடியாதவர் அங்கே வருகிறார் சிரமப்பட்டு. ஆனால் நான் திணறினேன். இது உமது உருவம் அல்லவே, அதுவும் எனது உருவம் அல்லவே. எனக்கென்று தனி உருவம் இல்லை. நீ என்னை எதில் காண்கிறாயோ அது நான் ஆவேன். அப்படியென்றால் வாழ்த்திய கண்களில் உனக்கு தெரிபவனும் நானே. பசித்த வயிறோடு கை நீட்டியவன் உணவளித்த உன் கண்களில் காண்பதும் எனையே. தருபவனும் நானே, பெறுபவனும் நானே. நான் எங்கும் எதிலும் இருக்கின்றேன். என் தரிசனம் பெற கண் தேவையில்லை, மனதுதான் வேண்டும். அப்போது உன்னை பார்க்க மலை ஏற வேண்டும் என்கிறாயா? குழப்பத்துடன் நான் கேட்டேன். தாராளமாக நீ ஏறி வா, அது உன்னுடைய விருப்பம். அங்கும் நான் இருக்கிறேன் என்றேனே, மறந்து விட்டாயா? அங்கு வந்தாலும் நீ என்னை பார்க்கலாம். அப்போது கடவுளே என்று விழித்தேன். எனக்கு புரியவே இல்லை. புரிந்து கொள்வது அவ்வளவு கடினமும் அல்ல. உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வர வேண்டும். பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய். புன்னகைத்தார் கடவுள். இதனை உணர்ந்தால் இருக்கும் இடத்திலேயே உங்களால் இறைவனை காணலாம். உங்களின் நடவடிக்கைகளால் நீங்கள் பேதமின்றி சக உயிரிடம் அன்பு செலுத்தினால், அற வழியில் நடந்து இறை பண்புகளுடன் வாழ்ந்தால், இறைவன் கொடுத்ததை பிறருக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய மனோபாவத்தை பெற்றால், புனிதமாக வாழ்ந்தால், பற்றின்மையை வளர்த்து கொண்டால், நீங்கள் இறையை தேடி போக தேவையே இல்லை. அந்த இறையாற்றலே தானாகவே உங்களை தேடி வரும். நம்மால் முடிந்தவரை பொது நலத்துடன் இருப்போம். நம்முடைய இறுதி காலத்தில் யார் துணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் அப்பன் ஈசன் என்றுமே துணை இருப்பார், கைலாயம் செல்லும் வரை. சுடுகாட்டில் பாடப்படுவது திருவாசகம் மட்டுமே. ஏனெனில் சுடுகாட்டிலும் உனக்கு துணையாக இருக்கும் ஒரே தெய்வம் சிவபெருமான் மட்டுமே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நான் தருவேன் என்ற பிள்ளையார் துதியை எவனும் சுடுகாட்டில் பாடமாட்டார். ஸ்கந்த சஷ்டி கவசம் என்ற முருகன் துதியையும் யாரும் சுடுகாட்டில் பாடமாட்டார்கள். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் என்ற பாடலையும் அம்மன் துதியையும் யாரும் பாடமாட்டார்கள். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் என்ற பாடலையும் யாரும் பாடமாட்டார்கள். ஏனெனில் சிவபெருமான் தான் இறைவன், அவனே மெய். மெய்யை போற்றி பாடுவதே திருவாசகம். சுடுகாட்டில் உனக்கு துணையாக இருக்கும் ஒரே தெய்வம் சிவபெருமான் மட்டுமே. உன்னுடைய கடைசி மூச்சு போன பிறகு உனக்கு துணையாக வருவது சிவபெருமான் மட்டுமே. நீ கடவுள் என்று நம்பிய எதுவும் சுடுகாடு வரை வராது.
சுடுகாடு வரை வருவது சிவபெருமான் மட்டும்தான். ஏனெனில் அவன் மட்டுமே இறைவன். இந்த பிறவியில் சிவபெருமான் தான் இறைவன் என்று உன்னால் உணர முடியவில்லை என்றால் உனக்கு மறுபிறவி நிச்சயம். சிவபெருமான் தான் இறைவன் என்று உணர்ந்தவருக்கு இப்பிறவியிலேயே இறுதியாய் அமையும். நமக்கு வாழ்வு தந்த சிவமே மெய், நம்மை வாழ வைக்கும் சிவமே மெய். எதையுமே நம்பி நீ வாழ்ந்தாலும் உன்னை வாழ வைப்பது சிவபெருமான் என்பதே மெய். மெய்யே சிவம். நாயன்மார்களும் நால்வரும் சிவனை வணங்கினர், சிவனடி சேர்ந்தனர். சிவனடி சேர சிவனை நினைப்போம், சிவனை உரைப்போம், சிவனடி சேரவே சீவித்திருப்போம். நீ வணங்குவது எதனை? சிவனை நினை, உன் தீரும் உன்னுடைய கர்ம வினை. நல்லதே நடக்கும். சிவனை நினை, தீரும் தீவினை.